சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த புறமல பாத்தீங்கன்னா மீனா எப்படியாவது முத்துக்கிட்டாவது இந்த உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. முத்து வீட்டுக்கு வந்ததும் என்னாச்சு மீனா, எதுக்காக என்கிட்ட ஒரு மாதிரி இருக்க, நீ ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, எதா இருந்தாலும் சொல்லு மீனான்னு கேட்கறாங்க. அப்ப மீனாவும் நான் ரோஹிணி பத்தின ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணிக்கு ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆயிடுச்சு, ரோஹிணியுடைய குழந்தை வேற யாரும் கிடையாது கிருஷ், இது எல்லாம் உண்மை மறைச்சுதான் ரோஹிணி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ரோஹிணியுடைய முதல் கணவர் இறந்துட்டாங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க. உண்மையை அந்த பார்லர் வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் மறைச்சு எல்லாரையும் முட்டலாக்கிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அடுத்து மீனா முத்துக்கிட்ட தயவு செய்துங்க இந்த விஷயத்த வீட்டுல யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க, உங்ககிட்ட என்னால பொய் சொல்ல முடியல, உண்மையை மறைக்க முடியல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த உண்மையை சொன்னேன், என் மேல சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிறாங்க. அடுத்து முத்து இதை நினைச்சு பயங்கரமா டென்ஷனா இருக்கிறாங்க. அடுத்து முத்து வேகமா அந்த பாட்டியோட ஊருக்கு போறாங்க. ரோஹிணி அம்மாவை பார்த்தோம், கிருஷியா பார்த்தோம், இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. கூட வாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி அம்மாவையும் கிருஷியும் அங்கிருந்து கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ரோஹிணி அவங்களுடைய அம்மா, அப்ப ரோஹிணி அவங்க அம்மாவும் கிருஷ்ணும் வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அப்ப முத்து ரோஹிணியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, இவங்க யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. இவ்வளவு பெரிய உண்மையை எல்லாருக்கிட்டையும் மறைச்சு எங்க எல்லாருமே முட்டாளாக்கிட்டில அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா பயங்கரமா ஷாக் ஆகி ரோஹிணியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. இதை பார்த்து விஜயா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. உன்னால எப்படி இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு என் குடும்பத்துல உன்னால எப்படி இவ்வளவு பெரிய பொய் சொல்ல முடிஞ்சிச்சு, எங்க எல்லாருமே ஏமாத்திட்டல, என் பையனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டல, ஒன்ன போயிட்டு நம்பினே நீ தான் என் மருமகன்னு சொல்லிட்டு ஒன்ன போயிட்டு ஒரு உயரத்துல வச்சிருந்தனே, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய வந்துட்டு பெற்றுட்டு எல்லாத்தையும் மறைச்சு என் பையனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரோஹிணியுடைய கண்ணத்திலேயே அறையிறாங்க. ரோஹிணி தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய சூழ்நிலை அது மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி நான் மனோஜுக்கு எந்த துரோகம் பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி போராடுறாங்க. ஆனா ரோஹிணி சொல்றது எதுவுமே கேட்காம விஜயா பயங்கரமா கோவப்பட்டு ரோஹிணி கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறாங்க.